ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கேபி சினிமா ரிவ்யூ. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு படம் எதுன்னா ஸ்பானிஷ் மூவி வைல்டு டேல்ஸ். 2014 வெளிவந்த ஒரு ஸ்பானிஷ் மூவி வைல்டு டேல்ஸ். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆந்தாலஜி மூவி. ஆந்தாலஜினா ஒரே படத்தில் 5 ஷார்ட் ஃபில்ம் மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் இருக்கும். அதில் கதைகள் வேறு கதைகளாக இருக்கும். ஆனால் அந்த வேறு கதைகளாக இருந்தாலும் கான்செப்டுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று தான். 5 வேறு படம், ஆனால் கான்செப்ட்டு ஒரே கான்செப்ட் தான். அது எந்த மாதிரின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆந்தாலஜி மூவி இதில் பார்த்திங்கன்னா 6 ஸ்டோரி இருக்குது. இந்த 6 ஸ்டோரியிலையும் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒன்று தான். கோபம், அதாவது ஒரு மனிதனோட கோபம் அதிகப்படுத்திட்டா அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவான், எந்த அளவுக்கு போவாங்கிறத சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதை ஒரு 6 ஸ்டோரியாக சொல்லியிருக்காங்க. 6 டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக, ஆனால் கோபத்தை பற்றி வந்திருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா 2014 வெளிவந்த ஒரு ஸ்பானிஷ் மூவி. இந்த படம் பார்த்திங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. இப்போ அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மனிதனை நீங்கள் கோபப்படுத்திட்டிங்கன்னா அவன் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவான் அப்படிங்கிறதான் இந்த படம் சொல்லுறாங்க. இப்போ படத்தை பற்றி பார்க்கலாமா? இதில் ஃபஸ்ட்டு படத்தை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு படம் என்னென்னா, ஒரு ஏர்போர்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வந்து ஃப்ளைட்டை பிடிக்கிறா. அந்த ஃப்ளைட்டில் போய் உட்கார்றா. அவள் பார்க்குறதுக்கு ஒரு மாடல் மாதிரி இருக்கா. அவளுக்கு பக்கத்து சீட்டில் இன்னொருத்தர் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா மட்டையாக இருப்பார். அந்த ஒருத்தர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் மாடலா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் மாடல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படிங்களான்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க, கேஷுவலாக பேசிக்கிறாங்க. அந்த கேஷுவலாக பேசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து மாடல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த மொட்டை சொல்கிறாரு, நான் வந்து ஒரு ஆல்பத்தோட ப்ரொடியூசரு, நான் வந்து ஆல்பம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது, என்னுடைய பாய் ஃப்ரெண்டும் அவரும் ஒரு ஆல்பம் பண்ணுறவர் தான், மியூசிக் ஆல்பம் பண்ணுறவர், ஆனால் அவர் சான்ஸ் கேட்டு சுற்றிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் பேர் என்னன்னு கேட்டதுக்கு கேப்ரியல் பெஸ்னக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா, என்கிட்ட தான் அந்த பையன் வந்தான், என்கிட்ட சான்ஸ் கேட்டான், ஆனால் எனக்கு அந்த ஆல்பம் பிடிக்கல, நான் அவனை விரட்டி விட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு தான் அந்த கேப்ரியலுங்கிறவன். இதை இவங்க 2 பேர் பேசிக்கிறத பார்த்து பக்கத்து சீட்டில் இருக்கிற ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு மன்னிக்கணும், நீங்கள் யாரை பற்றி பேசிட்டு இருந்தீங்க? கேப்ரியலா? அவன் தான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, ஓல்டு ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப சல்ல பண்ணுவான், நான் அவனை நிறைய கொட்டி அவனை திருத்துவேன், அவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு அவனை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்ட இன்னொருத்தர் வந்து, நான் தான் அந்த கேப்ரியலா, நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க? கேப்ரியலா அவன் என்னுடைய பேஷண்ட் தான், நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டரு, ஸோ அவன் என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தான், அவனையும் பார்த்திங்கன்னா ஃபீஸ் கொடுக்காதனால அவனை நான் விரட்டி விட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டத்து மேலே அந்த மொட்டையனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் கேப்ரியலை தெரிஞ்சிருக்குன்னொன்னே அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இங்கே யாரெல்லாம் கேப்ரியலை பற்றி தெரிஞ்சவங்கன்னாலும் எல்லாருமே கை தூக்குறாங்க. அப்போ தான் அந்த மொட்டையனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஓஹோ, இங்கே இருக்கிற எல்லாருமே கேப்ரியலை தெரிஞ்சவங்களாக இருக்காங்களே, அது எப்படி இது கோயின்சிடெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லையேன்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஃப்ளைட்டில் இருக்க அந்த ஏர் ஹோஸ்ட்டு ஓடி வராங்க. யாரோ பைலட் ரூமை பூட்டிட்டு உள்ளே போயிட்டாங்க, கதவை திறக்க மாட்டேறாங்க, நான் தட்டி வெளியே வர சொன்னால் வர மாட்டேறாங்க, உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல, பயமாக இருக்குது, பேர் கேட்டேன், அவர் கேப்ரியல்னு சொன்னார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே கேப்ரியலுங்கிற ஒருத்தன் அங்கே இருக்கிற அனைவராலையும் பாதிக்கப்பட்டவன் மட்டும் புரியுது. ஸோ இவங்க அத்தனை பேருக்கும் எப்படி டிக்கெட் கிடச்சிதுன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு. நாங்களாம் டிக்கெட் எடுக்கல, எங்களுக்கு ஒரு ஆஃபரில் டிக்கெட் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. ஸோ பிளான் பண்ணி தான் கேப்ரியல் நம்மளை இங்கே வர வச்சுருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குது. இவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஃப்ளைட்டு கடன்னு ஆட ஆரம்பிக்குது. எல்லோரும் பயத்தில் அலறாங்க. அடுத்தது என்ன நடந்துச்சு? இதுதான் படத்தோட முதல் கதை. இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே எடுத்துப்பாங்க. இப்போ இதனுடைய கிளைமேக்ஸை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த கதைக்கு போகலாம். அடுத்த கதையை பார்த்திங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பொண்ணும் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஒரு லேடி, ஒரு வயசான லேடி, 2 பேர் இருக்காங்க.
அதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சாப்பிட ஒருத்தன் வரான். அந்த அந்த லேடி வந்து அந்த சர்வ் பண்ண அங்கே போகிறாங்க. போன உடனே அந்த ஆளை பார்த்தோன்னே அவங்க முகம் மாறுது. அந்த லேடிக்கு முகம் மாறுது. அந்த பொண்ணு அதான் அந்த பொண்ணு முகம் மாறுது. உடனே ஓடி வந்து அப்படியே உள்ளே வந்து சமயக்கட்டில் அவர் ஏதோ ஃபுட்டு கேட்குறாரு. அதை கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு அப்படியே முகம் மாறிய சோகமாக உட்காந்துருக்கு. இதை கவனித்து அந்த ஓல்டு லேடி வந்து, ஏன் அவன் முகம் மாறி இருக்கு, ஏன் அவனை பார்த்தோன்னே அவன் மூஞ்சி மாறி இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அப்பா அம்மா இவனால் தான் கடன் வாங்கி கடைசியில் தற்கொலை பண்ணி இறந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா சாவுக்கு இவன் தான் காரணம். எவன் மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவனையே இன்றைக்கி சந்திச்சிட்டேன். அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு தான். இந்த மாதிரி ஆளுங்க ஏன் உயிரோடு இருக்கான், பேசாமல் சாப்பாடு சோத்தில் வசிச்சு கொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இப்பயும் ஒன்று கெட்டு போல், நீ கொடுக்குற சாப்பாட்டில் விஷத்தை கொடுத்துரு அப்படின்னா. என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் அவன் மேலே கோபம் இருக்குது, ஆனால் கொல்றதெல்லாம் என்னால் முடியாது, என்ன உள்ளே போக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டு அவன் கேட்குற உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி ஏதோ உருளைக்கிழங்குல ஏதோ ஒரு ஃபுட்டு கேட்குறாங்க. அதை அந்த பொண்ணு எடுத்து சர்வ் பண்ணுறான். சர்வ் பண்ணிவிட்டு அந்த ஓல்டு லேடி மூஞ்சை பார்க்கும்போது அந்த லேடி ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணோன்னு இவனுக்கு ஒரு சில டவுட் வந்துடுச்சு. ஏய் பாட்டி, நீ அவனை எதாவது பண்ணியிருக்கியா, ஏன் சிரிக்கிற? அதுக்கு அந்த பாட்டி, பயப்படாத, எலி பாசானத்தை அந்த உணவில் கலந்து கொடுத்துருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரம் செத்துருவா அப்படின்னோன்னே அந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போகுது. ஐயோ என்ன இப்படி பண்ணியிருக்கேன், நான் ஒரு இதுக்காக தான் சொன்னேன், நீ அதை சீரியஸாகவே எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த லேடி பதறி அடிச்சுட்டு அந்த சாப்பாடு அவனை சாப்பிட போகிறவனை பார்க்குது. அந்த டைமில் அந்த வந்த வில்லனோடைய பையனும் டக்குன்னு அதே ஹோட்டலுக்கு வரான். 2 பேரும் ஒரே ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா அந்த லேடி வந்து இவன் தான் வில்லன், அந்த பையன் ஏன் சாகணும், இதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் அந்த சாப்பாட்டை எப்படியாவது தடுக்க முயற்சி பண்ணுது. அதில் அவன் கடுப்பாக எதுக்கு சாப்பாட்டை கொடுக்குறான்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள சின்ன சண்டை வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவன் சாப்பாடை சாப்பிட்டானா, அந்த பொண்ணு தடுத்துச்சா, அங்கே என்ன நடந்துச்சு, அதுதான் மீதி கதை. இந்த கதையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருப்பாங்க. இதையினுடைய கிளைமேக்ஸையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் 3வது கதைக்கு போகிறேன். 3வது கதை என்னென்னா, இந்த கதை பார்த்திங்கன்னா ரோட் டு ஹெல், அதாவது ரோட்டில் நடக்கிற ஒரு சண்டையினுடைய விளைவு தான் இது. இதுவும் ஒரு ஈகோ கிளாஸ் தான். அங்கே நடக்கிற கோவத்தில் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இப்போ இருக்கிற ஆந்தாலஜிலேயே இது கொஞ்சம் இன்னும் ஒரு காமெடியாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த கதையை பற்றி சொல்லுவோம். இதில் ஒரு ஹைவே, அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆடி கார் போயிட்டுருக்கு. அதை ஒருத்தன் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி இன்னொரு வண்டி போயிட்டுருக்கு. அந்த வண்டி எதுனா ஒரு அம்பாசிடரு. அந்த அம்பாசிடரு இந்த ஆடி காரை ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னா அந்த ஆடிக்காரனுக்கு ஒரு சின்ன கோவம் வருது. யாரா நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்கிற கோவத்தில் ஆரன் அடிச்சுட்டு வழிவிடுறான்னு அவனும் வழிவிடாமல் ரொம்ப நேரம் போயிட்டுருக்கான். இதை பார்த்து கடுப்பாகிற அந்த ஆடிக்காருக்கு ஒரு கோவம், இவன் நம்மளுக்கு வழி விட மாட்டேறான்னு சொல்லிட்டு அவனையும் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இந்த ஆடிக்காரன் நடு ஃபிங்கரை காட்டிட்டு போகிறான். இதில் கடுப்பான அம்பாசிடரு கொஞ்சம் நேரத்தில் அவனை சேஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஆடிக்காரன் போய்கிட்டே இருக்குது. போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஏதோ வண்டி ரிப்பேர் ஆகிடுது. வண்டியை நிறுத்திட்டு டயரை மாற்றிக்கிட்டு இருக்கான். டயரை மாற்றிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த பின்னாடி இருக்கிற அம்பாசிடருக்காரன் வந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ ஆத்தி, இவங்கிட்ட வேறு வம்புழுத்தமே, இவன் உள்ளே வந்து எதாவது பண்ணிடுவானே, எப்படியாவது தப்பிக்கணுமே நினச்ச அந்த ஆடிக்காரன் டக்குன்னு காருக்குள்ளே டயரை மாட்டிக்கிட்டு 2 ஸ்க்ரூ தான் மாட்டியிருக்கான். 2 ஸ்க்ரூ மாட்டினவன் அவசரமாக உள்ளே போயிடுறான். காருக்குள்ளே உள்ளே ஓடிடுறான். உள்ளே ஓடி காரை லாக் பண்ணிடுறான். பக்கத்தில் வந்த அந்த அம்பாசிடருக்காரன், ஏன்டா எனக்கா மிடில் ஃபிங்கர் காட்டுற, உன்னை இப்போ என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லி அவனுக்கு டார்ச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுறான்னா, அவன் கார் கண்ணாடியை உடச்சி அவன் கார்லேயே உச்சாவும் 1 பாத்ரூம் போகிறான். போயிட்டு அவனை மேக்ஸிமம் டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் வெளியே வர மாட்டேறான். எது நடந்தால் வெளியே வரக்கூடாதுன்னு கடைசியில் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அங்கேருந்து ஒரு வழியை அவனை பழி வாங்கிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாசிடரு கிளம்பி போக ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, ஏன்டா என்னுடைய ஆடிக்காரையே அசிங்கப்படுத்திட்டேன் நீ, இப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிவிட்டு அதுக்கு அவன் பதிலடி கொடுக்க ரெடி ஆகிறான். இந்த சண்டை எங்கே போய் முடியுது, இதனுடைய கிளைமேக்ஸ் என்னங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியாகவும் ரொம்ப உச்சக்கட்ட வயலன்ஸாகவும் காட்டியிருப்பாங்க. இதனுடைய கிளைமேக்ஸை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசியில் இவன் 2 பேரில் என்ன நடந்துச்சு, இவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சுங்கிறது தான் அந்த 3வது கதை. இப்போ அடுத்த கதைக்கு போகலாம். இப்போ அடுத்த கதையை பார்த்தீங்கன்னா, இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல கதை. இந்த மூவி பார்த்திங்கன்னா 4வது மூவி. இந்த படத்தில் ஹீரோ யாருன்னா, கட்டடங்களை
கட்டடங்களுக்கு பாம் வச்சு அந்த கட்டடங்களை மற்ற கட்டடங்களுக்கு சேதாரம் இல்லாமல் இந்த கட்டடம் மட்டும் உடைக்கிற இந்த பாம் வச்சு உடைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இவர். இந்த இன்ஜினியரிங்கில் என்ன பண்ணுவாங்களே, பழைய கட்டடங்களை எல்லாம் பாம் வச்சு உடச்சி தரமட்டமாக்குவாங்களே, அந்த அந்த வேலை தான் இவர் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது இவர் அந்த வேலையை செய்யக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அன்றைக்கி அவருடைய வீட்டில் அவருடைய பொண்ணுக்கு பிறந்த நாள். ஸோ அவங்க வீட்டில் சொல்லி அனுப்புகிறாங்க, ஈவினிங் கரெக்டான டயத்துக்கு வந்துடுங்க, குழந்தைக்கு பர்த்டே பண்ணணும், நீங்கள் தான் கேக்கு வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. அவரும் கேட்டுட்டு கரெக்டாக டயத்துக்கு வந்துடும்னு சொல்லிட்டு போகிறாரு. கேக்கெல்லாம் வாங்கிட்டு காரை வெளியில் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே கேக் வாங்கிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. காரை காணோம். காரை எங்கும் போல். இந்த கவர்மெண்ட்டில் டோ பண்ணுவாங்களே, நோ பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்தினா டோ பண்ணி தூக்கிட்டு போவாங்களே, அவங்க அந்த காரை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு நேராக அந்த ஆஃபீஸுக்கு போகிறாரு. போயிட்டு என் காரை ஏன் எடுத்தீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நோ பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்திக்கிங்கன்னு சொன்னார். அங்கே நோ பார்க்கிங் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, அங்கே மஞ்சள் கோடுன்னு ஒன்று கிடையவே கிடையாது, எப்படி நீங்கள் எடுக்கலான்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை மஞ்சள் லைன் இருக்கும், நீங்கள் சரியாக கவனிக்கலை, மலையில் அழிஞ்சிருக்கும், நீங்கள் ஃபைனை கட்டி எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இதனால் கடுப்பாகி வேறு வழி இல்லாமல் ஃபைனை கட்டிட்டு காரை எடுத்துகிட்டு போயிடுறாரு. காரை எடுத்துகிட்டு போயிடுறாரு. கடைசியில் லேட்டாக தான் போக முடிஞ்சுது. இவர் வர்றதுக்கு லேட்டானதுனால அந்த வீட்டில் அவருடைய குழந்தை கடைசியில் ₹1 பன்னை வாங்கி பர்த்டேயை கொண்டாடி முடிச்சிடுறாங்க. இதனால் கடுப்பாகிற ஒரு ஒய்ஃபு புருஷன் மேலே செமகாண்டாகிறாங்க. இந்த ஆள் எப்பயுமே லேட்டாக வருவான், சொந்த புள்ள பர்த்டே கூட வரமாட்டேன்னா, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாதவன்னு சொல்லி அவன் மேலே கடுப்பாகி, இனிமேல் இந்த மாதிரி லேட்டாக வந்தீங்கன்னா உன்னை நான் டைவர்ஸே பண்ணிடுவேன்னு அவன் மேலே எரிஞ்சு விழுகிறாங்க. இவரும் கடுப்பில் வேறு வழி இல்லாமல் போயிடுறாரு. அடுத்த நாள் இதே மாதிரி ஆஃபீஸ்க்கு போக பார்க்குறாரு. திரும்பவும் இதே மாதிரி காரை பார்க்கிங் பண்ணுறாரு. வழக்கம் போல் டோ பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த முறை எரிச்சலாகிற அவர் நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அந்த டோ ஆஃபீஸ்க்கு போய் எதுக்கு இந்த முறை என் காரை தூக்குனீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க கூலாக போய் சொல்கிறாங்க, நீங்கள் நோ பார்க்கிங் வண்டியை நிறுத்திங்க. இல்லை அது நோ பார்க்கிங் கிடையாது, நான் கரெக்டான ஏரியாவில் தான் நிறுத்தினேங்கிறாரு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு வரி பட்டலைன்னா நாங்கள் இந்த மாதிரி தூக்கிட்டு போவோம், இதெல்லாம் கண்டுக்காதீங்க, ஃபைனை கட்டிட்டு போவாங்கன்னு சொல்கிறாரு. கடுப்பான நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்க இந்த ஏர் டிஸ்டிங்யூஷர் எடுத்து கண்ணாடியை உடச்சி அங்கே பெரிய ரகலை பண்ணுறாரு. அந்த ஆஃபீஸரை அடிக்க போயிடுறாரு. இது சுற்றி பார்த்துட்டு இருந்த காவலாளிகள் டக்குன்னு அந்த போலீஸ் எல்லாம் சேர்ந்து அவரை பிடிச்சி தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. ஆனால் அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் அவருக்கு கைதட்டி வரவேற்கிறாங்க. ஏன்னா இவர் அங்கே இருக்கிற மக்கள்லேயே இவர் மட்டும்தான் கோபமாக நியாயம் கேட்டிருக்காரு. அதுக்கு அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ரூல்ஸ் ராமானுஜத்தை போலீஸ் என்ன பண்ணிச்சு, தூக்கி உள்ளே வச்சிருச்சு. இதை கேள்விப்பட்ட ஆஃபீஸில் இருக்கவங்களே இவரை ஜாமீனில் வெளியே எடுத்துட்டாங்க. வெளியே எடுத்தது மட்டும் இல்லாமல், எங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் பேரை கெடுத்துட்டீங்க, எங்கள் ஆஃபீஸ் பேரை கெடுத்ததுனால நீங்கள் வேலையை விட்டு போயிருங்கன்னு சொல்லி அவருடைய வேலையும் போயிடுச்சு. ஒரு கட்டத்து மேலே இவருக்கு வேலை போனதுனால என்னாச்சு, ஒய்ஃபு உனக்கு வேலையே இல்லையே, உன்கிட்ட பொறுப்பும் இல்லை, உன்னை வச்சு என்ன பண்ணுறது, பேசாமல் விவாகரத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் அவரை விட்டு போயிடுச்சு. ஸோ இந்த கவர்மெண்ட்டு தான் காரை டோ பண்ணி எடுத்துகிட்டு போனதுனால தான் குடும்பம் இழந்து, வேலை இழந்து, ஒய்ஃப் இழந்து, எல்லாத்தையும் இழந்து ஒரு கட்டத்து மேலே உச்சக்கட்ட கோபமாகி, இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் சரியான பதிலடி கொடுக்குறேன், அதுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் பார் அப்படின்னு சொல்லி ஹீரோ களம் இறங்குறாரு. அவர் அந்த கவர்மெண்ட்டை எப்படி பழி வாங்கினார், தன்னுடைய இழப்பீடுக்கு அதுக்கு எப்படி திருப்பி பதிலடி கொடுத்தாரு, அதுதான் மிச்ச கதை. இதனுடைய கிளைமேக்ஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஹீரோ ரூல்ஸ் ராமானுஜம் அந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி முறையில் பதிலடி கொடுக்குறாருங்கிறது தான் மிச்சம் கதையும். அதை நீங்கள் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். இந்த கதையும் ரொம்ப நல்ல கதையாகவே வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5வது கதை. இந்த கதையில் என்னென்னா, ஒரு பையன் வேகமாக வீட்டுக்கு ஓடி ஒரு மூலையில் உட்காந்து அழுகிறான். அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர். அவங்க அப்பா ஏன்பா என்ன திடீர்னு நம்மளை அழுகிற, என்ன ஆச்சு, ஏன் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அப்பா நான் ஒரு காரை எடுத்துகிட்டு போய் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டேன், ஒரு அம்மா மேலே மோதிட்டேன், அவங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கும்போது ஸ்பாட்லேயே செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் கொலை பண்ணிட்டேன்ப்பா, ஆக்சிடெண்ட் பண்ணி கொலை பண்ணிட்டேன், ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, அதனால் ஜெயிலுக்குலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகிறான். சர்ரா விடு, வருத்தப்படாத, அழுகாத, பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ யோசிக்கும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா
என் பையனை எப்படியாவது காப்பாற்றுன்னு யோசிக்கும் போது அங்கே பார்க்குறாரு, அங்கே தோட்டக்காரன் புல் வெட்டிக்கிட்டு இருக்கான். சரி இது நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. போயிட்டு அந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு, தம்பி இங்கே வா, இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு அம்மா பொண்ணு செத்து போயிட்டாங்க. இந்த குழப்பலியை நீ ஏற்றுக்க, நீ ஏற்றுக்கிட்டீன்னா உனக்கு நான் 50 லட்ச ரூபா பணம் தரேன். மிஞ்சிட்டு போனால் 1.5 வருஷம் தான் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீ வெளியே வந்துடலாம். நீ ஆயுசுக்கு இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியாது. இந்த பணத்தை நீ வச்சு லைஃப்பில் சந்தோஷமாக இரு. இந்த கொலைப்பழியை மட்டும் ஏற்றுக்கன்னு அந்த பணக்காரர் தோட்டக்காரர்கிட்ட கேட்குறாரு. அவனும் அதை பார்த்துட்டு பணத்தை பார்த்தோன்னு ஓகே சரிங்க நான் பண்ணுறேன் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வருது. போலீஸ் வந்தோடனே போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க, என் தோட்டக்காரன் தான் என் காரை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி யாரையோ கொண்டுருக்கான் அப்படின்னா அந்த தோட்டக்காரன் ஆமாங்க நான் தாங்க கொண்டேன்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் போலீஸ்க்கு என்ன டவுட் பண்ணுதுன்னு போலீஸ் வந்து அந்த காரில் அவனை தோட்டக்காரனை உட்கார சொல்லுது. உட்காந்து பார்க்கும்போது அவனுடைய ஹைட்டுக்கும் அந்த காரோடைய மிரருக்கும் மேட்ச் ஆகலை. அப்போ பார்க்கும்போது இல்லையே நீ இந்த காரை ஓட்டின மாதிரி அடையாளமே தெரியலையே, நீ ஏதோ பண்ணியிருக்க, அப்போ நீ கிடையாது அப்படின்னோடனே அந்த பையன் உள்ளே இருக்கிற பையன் ஓடி வந்து இல்லை அவன் பண்ணல நான் தான் பண்ணேன், எங்கள் அப்பாவை ஒன்றும் சொல்லாதீங்க, எல்லாம் ஏன் தப்பு தான் வந்து ஒத்துக்கிறான். உடனே அவங்க அப்பா நீ உள்ளே போடான்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல என் பையன் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறாரு. இதை பார்த்த போலீஸ்காரன் கூட வக்கீலும் இருக்கார். என்ன பண்ணுறாரு, அந்த வக்கீலும் போலீஸும் சொல்லி உள்ளே போய் பேசிவிட்டு கடைசியில் வக்கீல் வந்து 1 கோடி ரூபா கொடுங்க, எனக்கு 1 கோடி, அந்த போலீஸ்க்கு 1 கோடி கொடுங்க, நாங்கள் 2 ஷேர் பண்ணிக்கிறோம், நம்ம வந்து உங்கள் பையனை காப்பாற்றுறோம் அப்படிங்கிறாங்க. என்னது ஒரு 2 கோடியா, என்கிட்ட இருக்க மொத்த சொத்தையும் அடிக்க பார்க்குறீங்களா, அதெல்லாம் முடியாது, நான் மொத்தமாக 1 கோடி தான் தருவேன், எல்லாம் ஆளுக்கு பிரிச்சுக்குங்க, இல்லைன்னா சொல்லுங்கள் என் பையனே ஜெயிலுக்கு போவான், நான் 10 பைசா கொடுக்க மாட்டேன், என் பையனையும் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்கிறாங்க. ஐயோ வர பணமும் போயிடும் பயந்தார். அந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, சரி 1 கோடி கொடுங்க, நாங்களே உங்கள் பையனை காப்பாற்றுறோம் முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த பையனை காப்பாற்றினாங்களா, அந்த பையன் ஜெயிலுக்கு போனானா இல்லையா, தோட்டக்காரன் என்னாச்சு, இதுதான் மிச்சம் இருக்கிற கதை. இதையும் நீங்கள் கிளைமேக்ஸை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது இப்போ நம்ம பார்க்க போகிறது கடைசி ஸ்டோரி. இந்த கதையில் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்தில் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு தயாராக இருக்கிறா. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் மேரேஜுக்கு ரெடியாக இருக்காங்க. அங்கே ஃபங்க்ஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. பார்ட்டி கேக்கு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ரெடியாக ஃபங்க்ஷனாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாப்பிள்ளை வேறு எங்கேயோ பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு, அங்கே வேற ஒரு பொண்ணு அங்கிட்டு இங்கிட்டு இப்போ நடந்துக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு மேலே இவளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. நம்ம வருங்கால கணவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமோன்னு அவளுக்கு ஒரு சின்ன டவுட் வருது. டவுட்டான அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, இவ யார் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருக்கா, அந்த கல்யாணத்தில் இங்கேயே அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருக்காளே, நம்ம புருஷன் வேறு அங்கிட்டு. அந்த பொண்ணோடைய ஃபோன் நம்பரை க்ரஷ்ன்னு சேவ் பண்ணி வச்சுருக்காரு. இதை பார்த்துட்டு அப்புறம் ஏன் நீ க்ரஷ்ன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்குறான். இல்லை உண்மையை ஒத்துக்கிறேன், அவள் என்னுடைய முன்னாள் லவ்வர் தான், ஆனால் இப்போ நாங்கள் கனெக்ஷனில் இல்லை, நாங்கள் இப்போ வந்து நான் உண்மையாக தான் இருக்கேன், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க உங்ககிட்ட தான் சின்சியராக இருப்பேங்கிறான். இதை கேட்டு காண்டாகிற அந்த பொண்ணு, ஏன்டா என்னை ஏமாற்றிட்டு இன்னொருத்தி கூட கனெக்ஷன் வச்சுருக்க, அவளும் இங்கேயே தான் சுற்றிட்டுருக்கா, அப்போ என்னை பார்த்தா இளிச்சவாய் மாதிரி தெரியுதான்னு கடுப்பாக பொண்ணு கேட்ட கடுப்பாக இந்த கல்யாணத்துமே வேண்டாங்கிற மாதிரி எரிச்சலாகிறா. அவளுடைய கோபத்தோட எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறான். எக்ஸ்ட்ரீம் போகிறவ அடுத்து என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறான், அந்த கல்யாண மண்டபத்துலேயே அந்த ஸ்பாட்லேயே நம்ம ஹீரோவுக்கு தண்டனை கொடுக்குறான். என்னென்ன தண்டனை கொடுக்குறான், ஹீரோவை எப்படி பழி வாங்குறான், இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. அதாவது தன்னை ஏமாத்தின அந்த புருஷனை அதே கல்யாண மண்டபத்தில் வச்சு புருஷனை அவனே கதற விட்றான். எப்படியெல்லாம் கதற விட்றான்னா, அவனே வேணாம் என்னை விட்டுருன்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஹீரோவை பழி வாங்குறான். அது எந்தெந்த வழியில் பழி வாங்குறாங்கிறத சொல்கிறது தான் இந்த மிச்ச படத்தோட கதை. ஸோ இப்போ இந்த 6 கதையையும் பார்த்துட்டோம். இதுதான் இந்த படம் வைல்டு டேல். ஸ்பானிஷில் 2014 வெளிவந்த படம். இந்த படத்தோட 6 கதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். இந்த படம் பல அவார்டுகளை வாங்கியிருக்கு. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும், கண்டிப்பாக பிடிக்கும். ஸ்பானிஷுங்கிறனால தான் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு பாருங்கள். இது நெட்டில் அவைலபிளாக தான் இருக்கும், நீங்கள் தேடி பாருங்கள். அதாவது இந்த படத்தில் ஒன்லைனாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மனிதனுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவன் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போவாங்கிறதான் இந்த 6 கதையிலையும் சொல்ல வராங்க. 6 கதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதனுடைய கோபம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவான் அவனை கோபப்படுத்திட்டிங்கன்னா அப்படிங்கிறது தான் இந்த 6 கதையும் சொல்ல வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இதை நான் இங்கே மஸ்ட் டு வாட்ச்னு சொல்லுவேன். இது என்ன ஜானர்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு காமெடி த்ரில்லர்னு சொல்லலாம். ஏன்னா படம் ஒவ்வொன்றும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருக்காங்க.
இந்த படம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸ்பானிஷ் மூவியில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம்னே சொல்லுவேன். 6 குறுப்படங்கள் மாதிரி தான் இருக்கும். 6ம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். உங்களுக்கு போர் அடிக்காது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.